காலை வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த சிறப்பு கூட்டம் நடந்துட்டு இதுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஏன் இந்த டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் கார்டியாலஜி இருக்கும், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இப்போ ரீனல் டிசீஸ், அதாவது கிட்னி டிசீஸ் நிறைய இருக்குது. அதில் கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஜாஸ்தி இருக்குது, டயாலிசிஸ் ரிக்குவயர்மெண்ட் நிறைய இருக்குது, ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய இருக்குது. ஆனால் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு டெம்பரரி டயாலிசிஸும் தேவைப்படுது, க்ரானிக் டயாலிசிஸும் தேவைப்படுது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படுது. அதனால் நம்ம இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ பெட் இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ரீனல் டயாலிசிஸ் பெட் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் ரீனல் டயாலிசிஸ் வேண்டிய டெக்னீஷியன்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் பற்றாக்குறையாக இருக்குது. அதையும் தாண்டி நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்தா கார்டியாலஜிஸ்ட் அளவுக்கு நெஃப்ராலஜிஸ்ட் இல்லை. அதனால் இந்த குறைகள் எல்லாம் போக்குறதுக்கு இப்போ தான் விழிப்புணர்வு நிறைய நெஃப்ராலஜிஸ்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் இந்த டயாலிசிஸ் யூனிட்டுங்கிறது மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறதுனால நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, எப்படி ஒரு ஐசியூ இருக்கணுமோ அதே மாதிரி டயாலிசிஸ் யூனிட் இருக்கணும். ஒரு மெஷின் பார்த்தா அது ஒரு மெஷின் 8 லட்சம் ரூபாய் இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு பெட்டுக்கு எவ்வளோ ஏரியா இருக்கணும்னாக்கா 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். அது ஒரு ஐசியூ எப்படி இருக்கணுமோ அந்த ஐசியூ செட்டப்பில் இருந்தால் தான் அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஹைஜீனிக்காக நடத்த முடியும். ஏன்னா இதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டும் ஜாஸ்தி, ரன்னிங் காஸ்ட்டும் ஜாஸ்தி. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டை குறைச்சி எங்களுக்கு வர்ற ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் நில்லுங்கிற நிலைமையில வச்சு இந்த யூனிட்டை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இது நடத்தணும்னா ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் இல்லாமல் நடத்த முடியாது. அதுக்காக நம்ம கூட இருக்கிறது டாக்டர் வினோத்குமார். இவர் எம்டி எம்ஆர்சிபி, அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் இன் நெஃப்ராலஜி இன் யூகே, and he is having FRCP from Edinburgh and FSCN from USA. இவ்வளோ டிகிரி இருக்கிற நமக்கு கிடைச்சிருக்காருன்னா நமக்கு உண்மையிலேயே லக்கு தான். நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் நமக்கு பக்கத்தில் பார்த்திபன் இருக்காரு. அவர் யூராலஜிஸ்ட். எப்படி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் நமக்கு தேவையோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நமக்கு யூராலஜிஸ்ட்டும் தேவை. அவங்களுடைய டே டு டே ரிட்டையர்மெண்ட்டும் நமக்கு தேவைப்படுது. இப்போ இருக்கிற பார்த்திபன் எம்எஸ் முடிச்சிருக்காரு, எம்சிஹெச் முடிச்சிருக்காரு, டிஎன்பி முடிச்சிருக்காரு, அப்புறம் எஃப்எம்எஸ்ஏஎஸ், எஃப்ஐஎஸ் இதெல்லாம் வச்சிருக்காரு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. இதை வச்சு யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் மக்களுக்கு குறைந்த செலவில் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த யூனிட்டை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, இன்னும் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்ளை பண்ணல. கவர்மெண்ட் ஸ்கீம் அப்ளை பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கீம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்கீம் டோட்டலாக ஃப்ரீயாகும். I am Dr. Vinod Kumar. I am a consultant nephrologist. See, a nephrology specialty deals with kidney-related ailments. As Sir was mentioning, the prevalence of kidney disease is on the rise. That is because our India is becoming the diabetic capital in the world, and majority of the kidney diseases are secondary to diabetes. As he was mentioning, there are two types of kidney diseases. One is temporary form of kidney disease, what we call as acute kidney injury, and second is chronic kidney disease, what we call as permanent form of kidney disease.
where there is no specific treatment, and over a period of time they will land up in dialysis and they have to undergo lifelong dialysis. Whereas in acute kidney injury, it is a temporary injury, and with treatment, they will completely recover, even though if they need dialysis temporarily, but they will recover completely. So this is in broad about the kidney diseases. See, what I deal with is one, those with acute kidney injury, and second with chronic kidney disease. Those requiring dialysis and pre-dialysis, we will have a regular follow-up. And apart from this, people with protein leak in the urine, that is a person presenting with froth in the urine or foam in the urine, these are the patients who can seek our advice. People with blood in the urine, some patients will have blood in the urine, and those also can seek our advice. These protein leak and blood leak indicates that there can be some damage in the filters of the kidney. So those patients can seek our advice. Other group of patients, like those who are having uncontrolled hypertension, that is, if the BP is getting uncontrolled, and BP in an early age group, that is less than 30 years or less than 40 years, most of these patients will have underlying kidney disease. So these are the group of people who can seek our advice. Apart from this, a patient with recurrent episodes of urinary tract infection, so they can also seek our advice. Okay. See, the services what we can offer is we are offering dialysis, which can be extended to 24/7 if the numbers increase, and we have a facility for ICU dialysis. See, apart from usual dialysis in ICU, we need a special form of dialysis, what is called a slow form of dialysis. I think that we can offer here. And there are certain special situations like snake bite with kidney injury, wherein we can offer special form of treatment called as plasmapheresis. And some people with poisoning, we can offer special treatment like hemoadsorption, and special form of dialysis can also be offered. See, these are the services what we can offer from the Department of Nephrology in this hospital. Okay. So this is for your knowledge. Any questions you can ask. What is the scope of MTB? Sorry. There is some tuberculosis is also being identified, detected in some patients. What is the scope and what will you? No, MTB means, see, tuberculosis is commonly, it affects the lungs. And pulmonologists and physicians are the one who deals with it. Very rarely it can affect the kidney. That is a very rare thing. If that is the case, we can offer treatment in the form of anti-tubercular drugs that can cure the disease. கேம்போட முக்கியத்துவம் என்னன்னா, வருமுன் காப்போம். அது மாதிரி இந்த கிட்னிக்கு கல்லடைப்பு அது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு வரும். ஸோ கல் பெருசாக இருக்குது, 2 சைடும் அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னா அது வந்து இனிஷியலாக அதுக்கு ஸ்டென்ட் மாதிரி தெரப்பி அது மாதிரி எல்லாம் வச்சுட்டு அதுக்கு அடுத்த ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேம்போட முக்கியத்துவம். யூராலஜிஸ்டோட வேலை தான். அது இல்லாமல் ஒரு சில கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் அப்படின்னும், ஸோ பிறவியிலிருந்தே அந்த அடைப்பு இருக்கும். அது அவங்களுக்கு எந்த பார்ஷல் அடைப்பு கொஞ்சம் அடைப்பாக இருந்திருக்கும், நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டு அது ஒரு கிட்னியோ இல்லை 2 கிட்னியோ பாதிச்சா கிட்னி ஃபெயிலியர் போயிடும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீனிங் கேம்ப் அது பண்ண போகிறோம். ஸோ பேஷண்ட்டு க்ரானிக் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஆர்டீரியோவீனஸ் ஃபிஸ்டுலா அப்படின்னு ப்ரொசீஜர் பண்ணலாம். ஃபர்தராக பேஷண்ட் ஒரு டயாலிசிஸ் எல்லாம் பேஷண்ட் செட்டில் ஆனதுக்கப்புறம் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேஷண்ட்டை தயார் பண்ணலாம். 1990 அந்த ரேஞ்சில் வரலாம், 950 அப்படி வரும் சார். இதில் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நமக்கு ரீயூசபிள் ஃபில்டர் வரும். ரீயூசபிள் ஃபில்டர் வந்துட்டு நம்ம 7 வாட்டி யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் நம்ம வச்சுருக்கோம். இது ஸ்கீம் வந்தோடனே ஆஸ் பர் ஸ்கீம் என்னென்ன வருதோ அந்த இதில் வரணும். ஸ்கீம் பேஷண்ட்ஸ் ஒன்ஸ் ஸ்கீம் கம், ஸ்கீம் பேஷண்ட் வந்து ₹1 கொடுத்தா மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? இது ஸ்டாண்டர்ட் ரைட்ஸ். டிஃப்ரென்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டலும் ₹1,550 போட்டிருக்கோம்.
யூஸ்வலாக அரௌண்ட் 2000 ஆகும். இப்போ இந்த ஆஃபர் வந்து 1550 ருபீஸ் போட்டு. எவ்வளோ நாள் 31st இப்போ அது க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இது வந்து இன்னொரு 3 to 6 மந்த்ஸ்க்கு இருக்கு. You need the most purified form of water. So to maintain that water plant is very expensive. So we need to put a special water treatment plant for dialysis. That is also quite expensive. Offer is like patients who needs transplant and who has undergone transplant. They can also follow up with us. Okay. See, for patient with chronic kidney disease, only two options are available: either dialysis or transplantation. So as of now, we are offering dialysis here. In the future, we can see like if transplantation also can be considered. இந்தியாவில் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய ஆர்டர்ஸ் போட்டான். அதுபடி செஞ்சு ஒருத்தருக்கும் பண்ணணும்னா டோனர் கிடைக்கிறதே இல்லை. முன்னே என்னாச்சுனாக்கா காசு கொடுத்து யார்கிட்ட வேணாலும் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சொந்தக்காரங்க மட்டும் கொடுத்தா தான் எடுத்துக்குவாங்க. சொந்தக்காரங்க இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா செத்துப்போன பாடியிலேருந்து அந்த உயிர் அந்த கிட்னி சார்ந்தனாலே கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அது 2 தான். அதுக்கு கூட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ரிஜிஸ்டர் பண்ணி அப்போ அப்ரூவல் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து இப்போ ரஜினிகாந்த் கூட சிங்கப்பூர் போய் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே டயாலிசிஸ் நம்பி தான் இருக்குது. See, every year, nearly 2 lakh people are entering into the pool of dialysis, of which only 11,000 people are undergoing transplant. You can imagine, hardly 5% of the people are undergoing transplantation. lifestyle, stress, all these things. அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் வேலை செய்கிறதே இல்லை, உட்கார்ந்துட்டே இருக்காங்க. எக்ஸசைஸ் இல்லை, சாப்பிட்டு ஆகும்போது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால்